ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னா ஏஷியாட்டிக்கா தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டும் கூட. இந்த ஸ்னேக்கெட்டோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனா மட்டும் கிடையாது, தைவான், வியட்நாம் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது இந்தியாவிலையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இது இந்தியாவில் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் ஸ்ரீலங்காலையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸ்ரீலங்காலையும் இது இருக்கான்றது. ஸோ இந்த சன்னா ஏஸ்டிக்காவில் பார்த்தீங்கன்னா சில ஒரு 4 டைப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சன்னா ஏஷியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அது பிளாக் கேலக்ஸின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சன்னா ஏஷியாட்டிக்கா ரெட் ஸ்ட்ரைப்பு, அதுக்கப்புறம் அதுலேயே ரெட் ஸ்பாட்டு, அப்புறம் ரெட் ஸ்ட்ரைப்பு, ஒயிட் ஸ்பாட்டு, ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஃபேவரட் அந்த சன்னா ஏஷியாட்டிக்கா ஒயிட் ஸ்பாட்டு தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் கேலக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஃபேவரெட்டு. ஸோ எது உங்களுக்கு ஃபேவரெட்டுன்றதை கான்வர்சேஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேர்லேயே வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது. எஸ், அதுக்கு கொஞ்சம் ரெட் ஸ்பாட் இருக்கும். இன்னொரு வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்ட்ரைப் இருக்கும், பட் ஒயிட் ஸ்பாட் இருக்கும், ரெட் ஸ்பாட் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். ஸோ ஓகேங்களா, நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ரேர் எக்ஸாட்டிக் வெரைட்டி லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்னேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 1 அடி வரைக்கும் வளருங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்மால் ஸ்னேக்கெட்டுன்னு கூட. பட் பார்த்தீங்களா, 1 அடி வரைக்கும் வளருது. ஸ்மால் ஸ்னேக்கெட் தான் பேர் வச்சுருக்கீங்க. ஒரு மீடியம் சைஸுங்க இது. ஸ்னேக்கெட் ஸ்பீஷஸில் ஒரு மீடியம் சைஸ் ஸ்னேக்கெட் இது. ஸோ இந்த ஸ்னேக்கெட் 1 அடி வரைக்கும் கேப்டிவிட்டியில் வளரும். வைல்டில் பார்த்தீங்கன்னா இது 1.2 1.3 அடி வரைக்கும் போகும், ஓகேங்களா? பட் கேப்டிவிட்டியில் சின்னதாக தான் வளரும். ஸோ இந்த மீனை நீங்கள் கேப்டிவிட்டியில் 1 அடி வளர்கிறனால நீங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஃபீட் டேங்க்கில் ஒரு 3 ஃபீட் டேங்க் கொடுங்க, ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேங்க்கில் சப்ஸ்ட்ரேட் நீங்கள் அந்த சன்னாக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ நீங்கள் இதில் ரெட்டு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிற மாதிரி சப்ஸ்ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ அதை வாங்கி போடுங்க, ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு அந்த ரெட் கலர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் பிளாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா பிளாக்காக போட்டு அடித்து தள்ளிடுங்க, ஓகேங்களா? அண்ட் டேங்க்கில் ட்ரிஃப்ட் ஆட் பண்ணுங்கள், இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லைட்டாக இந்த அசட்டிக் வாட்டர் இது எங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டேங்க்கில் பிளான்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ சன்னா வெரைட்டிஸ் மட்டும் கிடையாது, எல்லா மீனுக்கும் பிளான்ஸ் பிடிக்கும். மெயினாக சன்னாக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஸோ சன்னாக்கு பிளான்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா மெயினாக ரூட் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஸோ எங்கேயாவது ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் மாதிரியோ இல்லாட்டி ட்ரிப் ரூட்டில் ஒட்டி வைக்கிற பிளான்ஸ் மாதிரியோ, எப்படின்னா அனுப்பியஸு, இந்த ஜாவா ஃபன் அந்த மாதிரி பிளான்ஸ் வைங்க. ஸோ ரூட்டட் பிளான்ஸ்லாம் வச்சிங்கன்னா அப்ரூட் பண்ணி விட்ருவாங்க, ஓகேங்களா? அண்ட் இதில் ஃபீடிங். ஸோ ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவ் ஃபீடு கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஃபீடும் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரோசன் ஃபீடுக்கு பழகிட்டிங்கன்னா அது தாராளமாக ஃப்ரோசன் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ பெல்லட்ஸ்க்கும் நீங்கள் பழகிட்டிங்கன்னா பெல்லட்ஸும் அது தாராளமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த சன்னா வளர்க்குறவங்க மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரூப் டாப்பை எப்பவும் க்ளோஸ் பண்ணியே வைங்க. ரூப் டாப் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சன்னா வளர்க்குறவங்க. ஏன்னா பயங்கரமான எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு. ஏதாவது ஒரு சின்ன கேப் கச்சாலும் நல்லா குதிச்சு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாத மாதிரி ரூட் டாப்பை க்ளோஸ் பண்ணி வைங்க. பட் எப்படின்னா கொஞ்சம் காற்று உள்ளே போகிற மாதிரி வைங்க. ஏன்னா இதுக்கெலாம் ஏர் ப்ரீத்திங் ஃபிஷ், ஓகேங்களா? ஸோ இது அட்மாஸ்ஃபியர்லேருந்து தான் ஆக்சிஜன் எடுக்குது. ஸோ அதனால் காற்று உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் பராமீட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த மீனோட pH லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6.5லேருந்து 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 23லேருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இதால் 28 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு 25 இல்லாட்டி ஒரு 26 அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்டாக இருக்கட்டும், சாஃப்ட் மாட்ரேட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ TDS லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100லேருந்து 200 ppmக்குள்ளே வைங்க. இது என்னோடய ஒப்பீனியன்ட்டு. அண்ட் ட்ரிஃப்ட்வுட்லாம் வைக்கிறதுனால வாட்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அசிட்டிக்காக மாற்றும். ஸோ அதனால் ட்ரிஃப்ட்வுட்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு. ஸோ ஷோல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சியூ நெக்ஸ்ட் வீடியோ. பை ஷோல்.